அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்ஏயோட ரேங்க் லிஸ்ட், அது சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாகவும் சரி, டிஎன்ஏ சம்மந்தமாகவும் சரி, எல்லா விஷயத்தையும் கிளியராக உங்களுக்கு எடுத்து சொல்கிற ஒரே சேனல் நம்மளோட சேனல். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட்டை பற்றி நம்ம இன்னைக்கு கிளியராக பார்க்கணும். ஸோ ஏன் தள்ளி போய்கிட்டே இருக்குது ரேங்க் லிஸ்ட்? இன்னைக்கும் இல்லை நாளைக்கு வரதா இருந்தது. கண்டிப்பாக இதை சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு நாளைக்கு ரேங்க் லிஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அவங்களோட ஸ்க்ரூட்டனைசேஷன், அவங்களோட அப்ளிகேஷனோட ஸ்க்ரூட்டனைசேஷன் இன்னமும் போயிட்டு தான் இருக்குதான். ஸோ அந்த ஸ்க்ரூட்டனைசேஷன்லாம் முடிஞ்சால் மட்டும்தான் ரேங்க் லிஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு நாளைக்கும் வராது அப்படின்ற நியூஸ் தான் நமக்கு டிஎன்ஏ சைட்லேருந்து வந்திருக்குது. ஸோ அதனால கண்டிப்பாக கரெக்டான டேட்டை நம்மளால கிளியராகவும் சொல்ல முடியல. ஏன்னா அவங்க டேட்டை தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. ஸோ நம்மளால கேட்டு கரெக்டாக உங்கள்கிட்ட கிளியராகவும் சொல்ல முடியல. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக நம்ம சொல்லியிருந்தோம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும் சொல்லிட்டு. பட் அவங்க தள்ளி போடும்பொழுது அந்த டேட்டை நம்ம கிளியராக எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியல. கண்டிப்பாக இன்னைக்கு நாளைக்கும் வரதுக்கான சான்ஸ் கண்டிப்பாக இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சுன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம கிளியராக போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் எல்லாருமே கிளியராக பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் பார்க்காம இருந்தால் நான் ஐகான்லையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவையும் போய் பாருங்க. ரேங்க் லிஸ்ட் வந்ததும் நம்ம எப்படி காலேஜ் செலக்ட் பண்ணணும், எப்படி கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அதை எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கிளியராக நம்மளோட ரேங்க் லிஸ்ட் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி பெஸ்ட் காலேஜை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ நிறைய பேர் அதாவது கம்மியான கட் ஆஃப் உள்ளவங்க, ஓகேங்களா, ஸோ 150 பிலோ இருக்கிறவங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம போயிட்டு மேனேஜ்மெண்ட்லையோ இல்லை நல்ல காலேஜாக பார்த்து மேனேஜ்மெண்ட்ல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு அஃபிலியேட்டட் காலேஜ் சைட்லேருந்து வந்த இன்ஃபர்மேஷன், டாப் காலேஜஸ்லாம் அவங்களோட மேனேஜ்மெண்ட் சீட்ஸை ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டால பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1250 சீட்ஸ் கிட்ட இருக்கு. ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு 40லேருந்து 45 சீட்ஸ் இருக்குது. காலேஜை பொறுத்து அது வேரி ஆகும். இதுல டாப் காலேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் மாணவராக இருக்கட்டும், தேனி கேடா இருக்கட்டும், இல்லை ஆதிபாரஸ், இந்த மாதிரி காலேஜஸ்லாம் ஆல்மோஸ்ட் மேனேஜ்மெண்ட் சீட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? சரி, நம்ம கவுன்சிலிங் அதாவது ரேங்க் லிஸ்ட் வந்துட்டோம் அதுக்கப்புறம் போகலான்னு, அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. ஏன்னா வெயிட் பண்ணிட்டு நீங்க போறதுக்குள்ள அங்க சீட்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பதிவு தான் இந்த பதிவு. ஸோ இதில் மற்ற அதுக்கு அடுத்து இருக்க காலேஜஸில் ஒரு சில காலேஜஸ்ல நம்ம கிட்ட சொல்லியிருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம மூலயமா எந்த ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றாங்களோ, நம்ம கூப்பிட்டு எந்த ஸ்டூடெண்ட்ஸ் சேர்க்கிறோமோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 40 to 50% அவங்களுக்கு டொனேஷன் ஃபீஸில் கம்மி பண்ணி தரதா ஒரு சில காலேஜஸ் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மூலயமா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸ்க்கு மீட் பண்ணுங்க. உங்களுக்கு பெஸ்ட் காலேஜில் ரொம்ப கம்மியான டொனேஷனில் நம்ம சேர்த்து வரதுக்கு ரெடியாக இருக்கும். ஏன்னா நிறைய காலேஜஸ், இம்பார்ட்டன்ட் காலேஜஸோட மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு டாப் காலேஜஸ்ல. ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லோ கட் ஆஃப் 150, 140 கீழே இருக்கவங்களுக்கு நீங்க ரேங்க் லிஸ்ட்காக வெயிட் பண்ணி உங்களோட பிடிச்ச காலேஜை வேஸ்ட் பண்ணாதீங்க, கிடைக்காம விட்டுறாதீங்கன்றதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்மளோட ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் எப்படி சார் பெஸ்ட் காலேஜ் நம்ம செலக்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் நம்மளால பெஸ்ட் காலேஜை செலக்ட் பண்ண முடியும். இந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கட் ஆஃப்க்கும் நம்ம கம்யூனிட்டிக்கு எப்படி சார் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காகவே நம்ம நம்மளோட DR.DK ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு ஒன்று கொடுத்துருக்கோம். நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் கட் ஆஃப்க்கும் உங்கள் கம்யூனிட்டிக்கும் பெஸ்ட் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். ஸோ அந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அதில் கூட உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் லிங்க் சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் உங்கள் கட் ஆஃப் உங்கள் கம்யூனிட்டிக்கு நம்ம சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸை எப்போ சார் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணுவீங்க. ஓகேங்களா? பிசி, MBC, DNC இவங்கலாம் பார்த்தீங்கன்னா 3000 கவுன்சிலிங் ஃபீஸ், அதாவது
அதாவது கால் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு இந்த ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. யார் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் வேலை காலேஜ் போயிருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் அந்த டேட் வராது. ஸோ யாரெல்லாம் வில்லிங்காக இருக்கீங்க, ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து ஆன்லைனில் நமக்கு பே பண்ணுவீங்க. அந்த டைமில் உங்களுக்கு காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் நம்ம கொடுத்துருக்க அந்த நாங்கள் கொடுத்துருக்க ஆர்டரை நீங்கள் உங்கள் கட் ஆஃப் உங்கள் கம்யூனிட்டி கொடுத்துருக்க ஆர்டரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணும்பொழுது உங்கள் கட் ஆஃப் உங்கள் கம்யூனிட்டிக்கு ஏற்ற காலேஜஸ் அந்த இடத்துல வரும். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரியும், நாங்கள் கேட்கும்பொழுது நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுவோம், இந்த இடத்துல தான் உங்களுக்கு வரும் 170னா இந்த மிட் ரேஞ்சில் தான் உங்களுக்கு வரும். இந்த 5 காலேஜில் எந்த காலேஜ் வேணும்னு சொல்லுங்கள், அந்த காலேஜை நம்ம வந்து எடுத்துறதுக்கான எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 185 மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ கவர்மெண்ட் காலேஜ், இல்லைன்னா உங்களுக்கு டாப்பில் இருக்க திருவண்ணாமலை, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் காலேஜ் வரும். அப்படி புதுக்கோட்டை அந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் வரும். அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜ். ஸோ 193 இருக்கீங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாப்பில் கோயம்புத்தூர், மதுரை வரும். ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம வந்து காலேஜை வந்து அவங்களுக்கு சூஸ் பண்ணி தரலாம். இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் உங்களோட காலேஜ் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். இது எல்லாரும் ப்ரிஃபரன்ஸ் வந்து கரெக்டாக போட்டிருக்க முடியாது. உங்கள் கட் ஆஃப் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். அதை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட கட் ஆஃப் கம்யூனிட்டி எடுத்த பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கரெக்டாக பண்ணுறதுனால என்ன பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்லைடிங் போகும்பொழுது உங்களுக்கு நான் சொன்ன 5 காலேஜில் ஒரு கீழே இருக்க காலேஜ் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்லைடிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்க பெஸ்ட் காலேஜ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கரெக்டாக கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்மளால பெஸ்ட் காலேஜை கரெக்டாக பார்த்து எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸோட ரொம்ப இம்பார்ட்டன்டான திங். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல். இது வந்து நம்ம எப்போ பண்ணுறோம், ஆஃப்டர் ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இதை வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கேட்டு அது மூலயமா வர இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இன்னைக்கும் நாளைக்கும் ரேங்க் லிஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஏன் அப்படின்ற ரீசனும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இது நம்மளால செய்ய போகிறது கிடையாது. அவங்க முடிச்சு அவங்க அதுக்கப்புறம் காலேஜில் அவங்களா அந்த ரேங்க் லிஸ்ட் வெளியிடும்போது தான் வந்து இது பண்ண முடியும். ஸோ நம்ம கேட்ட வரைக்கும் இன்னைக்கும் நாளைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு இம்பார்ட்டன்டான திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம TNAU சம்மந்தமாக இருக்கிறது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அதுவும் அக்யூரேட்டாக கேட்டு அக்யூரேட்டாக கரெக்டான டிசிஷன் மட்டும்தான் உங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.